அனைவருக்கும் வணக்கம். லாஸ்ட் 1 மந்த்தா மீஷோல பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் இ-காமர்ஸ். இதுதான் லாஸ்ட் 1 மந்தோட டேட்டா. இந்த டேட்டா மீஷோல இருந்து ட்ரில் பண்ணி எடுத்தது. டோட்டலா எனக்கு 27 ஆர்டர் வந்திருக்கு. அதுல 14 கேன்சல் அண்ட் 7 டெலிவர்ட் ஆயிருக்கு. ரிட்டர்ன் டு ஆரிஜின்னா ஆர்டிஓன்னு சொல்லுவாங்க. கஸ்டமர் ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. இல்லைன்னா டிரான்சிட்லயே கஸ்டமர் கேன்சல் பண்ணியிருக்காங்க. இல்லைன்னா சம் ரீசன்ஸால கஸ்டமருக்கு டெலிவரி பண்ண முடியல. இதான் ஆர்டிஓ. ஸோ டோட்டலாக 27ல் 7 தான் டெலிவரி ஆயிருக்கு. கேன்சல் 14. மீஷோல இருந்து எல்லா கேட்லாக்கும் மீஷோவில் மட்டுமே 5000 கேட்லாக் கேட்டகரி இருக்கு. அது எல்லாமே டவுன்லோட் பண்ணிட்டு பேக்அண்ட் டேட்டா யூஸ் பண்ணி ஏபிஐ யூஸ் பண்ணி அதை ஆட்டோமேட் பண்ணி அதுலேருந்து ஒவ்வொரு கேட்லாக்கும் எவ்வளோ டெலிவரி சார்ஜின்னு டோட்டல் டேட்டாவை எடுத்துட்டேன். ஏன்னா இந்த கேஸில் நீங்கள் நிறைய விதமாக ப்ளே பண்ணலாங்க. ஒன்று நீங்கள் பிஸ்னஸ் பேக்ரவுண்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி மணி இருக்குன்னா நீங்கள் எவ்வளோ வேணால் ரிஸ்க் எடுக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் உங்ககிட்ட கம்மியாக தான் காசு இருக்குது. நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி எதனா பிளான் பண்ணனா உங்களுக்கு எதனா ஒரு டேட்டா தேவை. அந்த டேட்டா வச்சு தான் உங்களால் ஸ்ட்ராட்டஜிக்காக பிளான் பண்ண முடியும். அதுவும் இல்லை, அப்படி இல்லைன்னா நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் அடிபட்டு கற்றுக்கணும். ஆனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸோட காஸ்ட் வந்து இட் மே லேக்ஸாக இருக்கலாம், சம்டைம்ஸ் தௌசண்ட்ஸ், 10,000, 20,000 இருக்கலாம். இப்போ இந்த டேட்டா நான் காமிக்கிற டேட்டாவை டோட்டலாக ரெக்கார்ட் காமிக்கிறேன். டோட்டலாக 4,538 ரெக்கார்ட் இருக்கு. இவ்வளோ கேட்டகரி இருக்கு. ஓகேங்களா? இந்த கேட்டகரிஸ் எல்லாமே கடைசியில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸிங் இருக்கும். இதை தான் டெலிவரி ப்ரைஸிங் சொல்லுவாங்க மீஷோவில். மீஷோவில் என்னதான் 0% கமிஷன் சொன்னாலுமே டெலிவரியிலேருந்து கொஞ்சமாக அவங்க கமிஷன் எடுத்துப்பாங்க. அதை ஷோகாஸ் பண்ண மாட்டாங்க. அது நம்மளுக்கு தெரியாது. இப்போ நீங்க ப்ராடக்ட் செல் பண்ண சொல்ல உங்களுக்கு நிறைய ரிட்டர்ன் வருதுன்னா இது மாதிரி ஹேண்டில் பண்ணுங்க. கம்மியான டெலிவரி சார்ஜஸாக இருக்கிற ப்ராடக்டை சூஸ் பண்ணுங்க. அப்போதான் ரிட்டர்ன் வந்தாலுமே உங்களால் மேனேஜ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இதான் என்னோட ப்ரைஸிங். ஓகேவா? நான் என்ன நினைக்கிறேன்னா என்னால் 70 ரூபா வரையும் மேட்ச் பண்ண முடியும். என்னால் 70 ரூபா வரையும் மேனேஜ் பண்ண முடியும். அதான் என்னோட டார்கெட். இப்போ நான் இந்த டேட்டாவை எடுக்கிறேன், 70 ரூபா டேட்டா. ஸோ இப்போ நான் வந்து டாய்ஸ் செல் பண்ணிட்டு இருக்கேன். எந்த டாய்ஸ்லாம் 70 ருபீஸ் கீழே டெலிவரி சார்ஜ் வருதோ அந்த டாய்ஸை நான் செல் பண்ணிட்டு இருக்கேன். சில எலக்ட்ரானிக் டாய்ஸ், சில டை காஸ்ட் டாய்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமான காஸ்ட் வரும். அதெல்லாம் சூஸ் பண்ணாதீங்க. நான் இனிஷியல் டேஸில் நிறைய மிஸ்டேக் அதை நான் மேக் பண்ணியிருக்கேன். அதனால் அதை நான் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிட்டேன். இப்போது அந்த எலக்ட்ரிக்கல் பேட்ரி வச்சு இல்லை டை காஸ்ட் பண்ணி இல்லை மோல்ட் பண்ணியான காஸ்ட்லாம் நான் இப்போ செல் பண்ணுறதில்ல. ஏன்னா அதுக்கு டெலிவரி காஸ்ட் அதிகம். அந்த ரிட்டர்ன் வர சொல்ல நம்மளால் அதை பேரே பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் நான் அதை அவாய்ட் பண்ணிட்டேன். இந்த டேட்டா எனக்கு ஒரு பெரிய ஆயில் போல். இந்த டேட்டாவை நீங்கள் ஒரு பீப்புள் வச்சு ஹையர் பண்ணி எடுக்கணும்னா உங்களுக்கு வந்து எப்படியோ 1 month to 2 months ஆகும். அதுவும் நிறைய ஹியூமன்ஸ் அது ஏற்படும். நான் ஆட்டோமேஷன் யூஸ் பண்ணி இதை ஒரு 10 ஹவர்ஸில் நான் எடுத்தேன். ஆக்சுவலாக 10 ஹவர்ஸ் ஆச்சு இந்த ஸ்கிரிப்ட் ரன் பண்ணுறதுக்கு. இந்த ப்ரைஸிங் டோட்டல் ப்ரைஸிங் எடுக்கிறதுக்கு எனக்கு 10 ஹவர்ஸ் ஆச்சு. ஸோ மீஷோவில் இந்த கேம் ப்ளே பண்ணி பாருங்கள். கம்மியான டெலிவரி காஸ்ட் எது இருக்கோ அது ஒர்க் அவுட் ஆக சான்சஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நான் ஆக்சுவலாக ஒரு டாய் செல் பண்ணிட்டுருக்கேன். அந்த டாயோட காஸ்ட் நான் எவ்வளோ லிஸ்ட் பண்ணியிருக்கேன்னா இன்க்ளூடிங் டெலிவரி சார்ஜோட சேர்ந்து 250 ருபீஸ். இதில் 70 ரூபா மட்டுமே டெலிவரி காஸ்ட். ஸோ எனக்கு டேக்ஸ்லாம் போக 160 ரூபா உள்ள எனக்கு வரும். இப்படி வரும்போது ரிட்டர்ன் ஆயிடுச்சுன்னா எனக்கு பிரச்சனை. ஒரு ப்ராடக்ட்ல வந்து எனக்கு வந்து ஒரு 50 ருபீஸ் கிடைக்கும்னு வச்சுங்களேன். இப்போ நான் இங்கே டியூல் கேம் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பேக் ஆஃப் 2 போட்டு ஒரே டெலிவரி சார்ஜ், பேக் ஆஃப் 2 போட்டு ஒரே டெலிவரி சார்ஜ். இப்போ கஸ்டமருக்கும் ப்ரைஸ் கம்மியாக கொடுக்குறேன். ஏன்னா காம்படிஷனை பீட் பண்ணுறதுக்காக எனக்கும் ரீசனபிளான ப்ராஃபிட் வருது. ஒரு இடத்துல 50 ரூபா, ஒரு இடத்துல 100 ரூபா வந்தால் சந்தோஷம் தானே. கஸ்டமருக்கும் ப்ராஃபிட், டெலிவரி காஸ்ட்டும் ரிட்டர்ன் வந்தாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா 2 ப்ராடக்டோட ரிட்டர்னு ஒரே இதில் கவர் ஆகுது. நம்ம அதனால ஹாப்பி. ப்ளஸ் நம்மளுக்கும் ஒரு வால்யூம் கேம் நடக்குது. ஸோ இந்த கேமை ப்ளே பண்ணிட்டு இருக்கேன். இந்த கேம் ஒரு 5 ஆர்டர் வந்திருக்கு. நல்லாவே போகுது. எனக்கு எந்த ரிட்டர்னுமே இல்லை. ஏன்னா கஸ்டமருக்கு
கஸ்டமருக்கு அதை விட கம்மியான பிரைஸ் கண்டிப்பா எந்த ஒரு இ-காமர்ஸ்லயும் கிடைக்கவே கிடைக்காது. அது போல தான் பிரைசிங்கும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ எடுத்த உடனே இந்த பிசினஸ் மைண்ட் செட்டுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. ஏன் டக்குன்னு நான் இது சொல்ல வரேன்னா, ஒரு 9 to 5ல ஜாப் இருந்துக்கிட்டு பிசினஸ் மைண்ட் செட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதை கொஞ்சம் கொஞ்சமா மோல்ட் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிட்டே போங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் கிடைக்கும். அதை வச்சு கொஞ்சம் கொஞ்சம் மூவ் ஆன் பண்ணுங்க. எடுத்த உடனே உண்மையானே எல்லாமே கஷ்டம் தாங்க. இந்த பேக்கேஜிங் நீங்க பாக்குறீங்களா பின்னாடி, இது எல்லாமே பேக்கேஜிங் இது எல்லாமே ஒர்த் எப்படியும் ஒரு 30,000 இருக்கும் கண்டிப்பா. இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, நிறைய பேரால சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உன்னால இ-காமர்ஸ் வந்து வெளியே இருந்து பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கே. பட் பண்ணும்போது அதுல எவ்வளவு பிரச்சனை வருது, அதுல எவ்வளவு ரிட்டர்ன் வருது, ஏன் ரிட்டர்ன் பண்றாங்க, ரீசனே தெரியல. நிறைய இஷ்யூஸ் இருக்கு. எப்படி ஆஃப்லைன்ல ஒரு பிசினஸ் ரன் பண்றதுக்கு கஷ்டமோ, ரெண்ட் கொடுக்கணும், எலக்ட்ரிசிட்டி கொடுக்கணும், டவுன் பேமெண்ட் கொடுக்கணும், ப்ராடக்டை உள்ள இறக்கணும், மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும், எவ்வளோ இருக்கோ அதே போல தான் இதுவும். ஸோ ரிட்டர்ன் வருதா, அதை நீங்க ஒரு ரிட்டர்ன் வந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, இது நம்ம ஒரு கடை வச்சிருக்கோம், அதுக்கு ரெண்ட் பே பண்றப்பன்னு நினைச்சுங்க. அப்பதான் ஒரு பிசினஸ் பண்ண முடியும். எடுத்த உடனே எனக்கு லாபம் தான் வரணும்னா கண்டிப்பா அது முடியாது. பட் லாங் டேர்ம்ல இது மாதிரியான விஷயங்கள் ட்ரையல் அண்ட் எரர் பண்ணி உங்களுக்குன்னே ஒரு ஒரு ஐடியா கிடைக்கும். இது எப்படி மூவ் பண்ணலாமா, அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாமா, இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாமா சொல்லிட்டு. ஸோ பேஸ்ட் ஆன் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் அது உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதுவும் இல்லாம இப்போ வந்து நான் என்னென்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, டாய்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்டிக்கர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ புதுசா இந்த கிளிப்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் பண்ண போறேன். அதெல்லாம் ஒன்றும் லிஸ்டிங் பண்ணல. அதுக்காக கிரியேட் பண்ணணும். ஸோ எப்பவுமே ஒரே ப்ராடக்ட்ல அப்படியே கன்ஃபைன் ஆயிடாதீங்க. ப்ராடரா திங்க் பண்ணுங்க. லிஸ்டிங் போட சொல்ல டெலிவரி காஸ்ட்டை செக் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. சம்டைம்ஸ் நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ சொல்லியிருப்பேன், ப்ராடக்ட் காஸ்ட்டை விட டெலிவரி காஸ்ட் அதிகமாக நிறைய வாய்ப்புகள் இருக்கு. மேக் ஷுர் தட் யூ செக் தட். ஸோ இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த டேட்டா எனக்கு பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்க போகுது. ஏன்னா இது இது என்னோட பெரிய எஃபர்ட். ஸோ நீங்க இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்க? தேங்க்யூ ஸோ மச். பாய்.